ரொம்ப ஈஸியான ஒரு புலாவ் பட்டர் பீன்ஸ் போட்டு செய்யலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய், 2 துண்டு பட்டை, 2 இல்லை 3 பிரியாணி இலை, அரை கப்பு வெங்காயம் நீளமாக வெட்டினது, அரை கப்பு புதினா இலை, 4 இல்லை 5 பச்சை மிளகாய், 10 இல்லை 12 பூண்டு அதுவும் நீளமாக வெட்டினது, பச்சை மிளகாய் பூண்டு பல் வெங்காயம் சேர்த்து ஒரு 20 செகண்ட்ஸுக்கு வதக்கிக்கலாம். ஒரு கப்பு பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரீசரில் உள்ள பட்டர் பீன்ஸ், அதனால் சாதத்தோடையே சேர்ந்து வெந்துடும். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டர் பீன்ஸ் போட்டிங்கன்னா குக்கரில் ஒரு விசில் வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒன்றரைலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். புதினா இலை சேர்த்து ஒரு 15லேருந்து 20 செகண்ட்ஸ் வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு கப்பு சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசியில் வேணும்னா கூட பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வதக்கிக்கலாம். உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரெண்டு கப்பு தண்ணி, 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடலாம். நடுவில் 1-2 வாட்டி கிளறி விட்டுக்கணும்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட்டில் போடுங்க. அரிசி பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வெயிட் போட்டுறணும். தீயை மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கணும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தீ அதிகமாக இருந்தால் சாதம் தீஞ்சு போயிடும். சாதம் கரெக்டான அளவு வெந்திருக்கு. பீன்ஸும் வெந்துருச்சு. ஏதாவது கறி வெரைட்டி இல்லை குருமா வெரைட்டியோடு சாப்பிட்றதுக்கு இந்த புலாவ் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனலில் கறி வெரைட்டிஸ் நிறைய வீடியோ இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பை கூட சேர்த்துக்கலாம்.